கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. 120 நாட்களில் வேதத்தை வாசிக்கும் திட்டத்தினுடைய 14வது நாளுக்காக நன்றி. இந்த நாளின் வேத தியான சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் ஆகாரத்துக்காக தேவனிடத்தில் முறையிடுவதையும், தேவன் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுக்கவும், அந்த மன்னாவை எப்படி அவர்கள் பருக வேண்டும் என்பதை அதற்கான பிரமாணங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். ஓய்வு நாளிலே மன்னாவை பொறுக்கப் போகக்கூடாது என்றும், அதற்கு முந்தின இரவு முந்தின நாள் அதை சேகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த 16வது அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சீன் வனாந்திரத்துக்கு புறப்பட்ட பொழுது தண்ணீர் இல்லாமல் அவர்கள் வருத்தப்பட்ட பொழுது தேவன் அவர்களுக்காக கன்மலையை பிளக்க பண்ணி அதில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த முதல் யுத்தம், அமலேக்கோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த யுத்தத்தில் பேதுரு மோசேயினுடைய கை உயர்த்தப்பட்டது. தேவன் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். யெகோவா நிசி என்கிற பெயர் இந்த அதிகாரத்தில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் மோசேயினுடைய குடும்பம் திரும்பவும் மோசையோடு கூட சேர்க்கிற நிகழ்வை இந்த இடத்திலே வாசிக்க முடியும். மோசையின் மாவனாகிய யெத்ரோ அவனுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து மோசையை சந்திக்கிறான். அந்த அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய விதிக்காக உட்காரும் பொழுது மோசையினுடைய மாமனுடைய ஆலோசனையை கேட்டு 1000 பேருக்கு 100 பேர்களுக்கு 10 பேர்களுக்கு அதிகாரிகளை அவன் நியமித்து தான் பெரிய காரியங்களை கவனித்துக் கொள்கிறான். 19ஆம் அதிகாரம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு மறுபடியும் அவர்களை பிரயாணம் பண்ண வைக்கிறார். 3ஆம் மாதத்திலே சீனாய் வனாந்திரத்தில் வந்து சேருகிறார்கள். அப்படி அவர்கள் சேரும் பொழுது கர்த்தர் அவர்களோடு பேச திட்டம் வைத்து அந்த 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை தன்னுடைய இடத்திற்கு வரும்படி அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மலையை தொடாதபடி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கும் கட்டளை பெற்று மோசே அந்த மலையின் மீது ஏறி போவதை குறித்து வாசிக்க முடியும். 20ஆம் அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த 10 கட்டளைகளை குறித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, பிரதான கட்டளை, மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்தினால் அங்கே வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆல தியானத்தின்படி லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியான பகுதிகள் இந்த அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு சம்மதித்து அதை சமயம் தேடிக்கொண்டிருக்கிறான். தேவன் சீஷர்களோடு கூட பந்தி அமர்வதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பேதுருவோடு கூட பேசுகிறார். உங்களை சாத்தான் புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொள்கிறான் என்பதையும், அவனுக்காக பேதுருவுக்காக தேவன் ஜெபிக்கிறதையும், பேதுரு மறுதலிக்கப் போகிறதையும் கர்த்தர் பேசுகிறார். அந்த இரவிலே இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறதையும், சீஷர்கள் நித்திரை செய்வதையும், அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை இயேசு கண்டு 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்கக்கூடாதா என்று பேசுகிறதையும், யூதாஸ் அந்த தோட்டத்தில் வந்து இயேசு காட்டி கொடுக்கப்படுவதும், இயேசு அன்று இரவே ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் இங்கே வைக்கிறார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 தடவை மறுதலிக்கிறான். இயேசு அவனை திரும்பி பார்த்து அவன் இருதயத்தில் குத்து உண்டவனாய் மனம் கசந்து அழுகிறான். இயேசுவை கிறிஸ்துவா என்று கேட்டபொழுது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்தார். 23ஆம் அதிகாரம் அவர்கள் அவனை இயேசுவை அழைத்து கொண்டு பிலாத்து இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். பிலாத்து இயேசு கலிலேயா என்கிற வார்த்தையை பயன்படுத்தின நிமித்தம் அவன் ஏரோது இடத்துக்கு அனுப்புகிறான். ஏரோது கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆகவே அவனை திரும்பவும் பிலாத்து இடத்துக்கு அனுப்புகிறான். பிலாத்து இயேசுவை விடுவிக்க மனதுள்ளவனாய் எவ்வளவோ பேசி பார்த்தும் பிலாத்து இயேசுவை விடுவிக்கப்பட முடியாதவனாய் இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறான். பரபாஸ் அங்கே விடுதலையாக்கப்படுகிறான். இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது திரளான கூட்ட ஜனங்கள் அவரை கண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு திரும்பி பார்த்து, எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கிறார். இயேசுக்கு சிலுவையிலே அறையப்படுகிறார். அந்த அறையப்படுகிறது நிகழ்ச்சி 34ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசு சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளையும், இயேசுவை மரித்த பின்பு அரிமத்திய ஊரான யோசேப்பு அவரை கொண்டு போய் அடக்கம் செய்வதை குறித்தும் இந்த 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்க முடியும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய 2 சிஷ்யர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியிலே இயேசு அவர்களோடு கூட இணைந்து கொள்கிறார். அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கிறார். புரியாதவர்களுக்கு தருணம் வந்த பொழுது அவர்கள் ஊருக்கு சமீபமாக போன பொழுது இயேசு அப்புறம் போகிற போல காண்பித்தார். ஆகிலும் அவரோடு தங்கியிருக்க அழைத்ததினாலே போய் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தபோது அவருடைய கண்களுக்கு திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு தாமே அவர்களோடு கூட ஸ்தோத்திரம் இது அவர்கள் பேசிக்கொண்டே உங்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறதை குறித்தும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பொரித்த மீனையும் அப்பத்தை கொடுப்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இயேசு பெத்தானியாவுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போய் தாம் மறுரூபமாகிற அந்த நிகழ்ச்சியை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவானுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் துவங்குவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து யாராயிருந்தார் என்று மிக அழகாக எழுத ஆரம்பிக்கிற இந்த ஸ்தோத்திரம் அதிகாரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லுவதான நிலையிலே யோவானை குறித்ததான வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறது. யோவான் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்தான். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்ததான ஜனங்களை கண்டபொழுது யோவானுடைய சீஷர்களும் இயேசுவை பின்பற்றும்படியாக அவரோடு கூட புறப்பட்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் பிலிப்பு நாத்தான்வலை கண்டு இயேசுவினிடத்தில் அழைக்கிறான். அப்பொழுது நாத்தான் சொல்லான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ என்று கேட்டவள் வந்து பார் என்று அழைக்கிறான். இயேசுவிடத்தில் நாத்தான்வேல் வந்தபொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறான். நாத்தான்வேல் கேட்கிற, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் அப்படி முடிவடைகிறது. 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது இயேசு 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள ஸ்தோத்திரம் கானா ஊரிலே இயேசு கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்கிறதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. இயேசு எருசலேம் தேவாலயத்தில் போய் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்து தன்னுடைய வீட்டை ஜெப வீடாக மறுபடியும் மாற்றுகிறார். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அடையாளத்தை கேட்டபொழுது இயேசு சொன்ன, இந்த ஆலயத்தை கிடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தின் மரணத்தை குறித்து பேசினார். அவர்களோ அதை விசுவாசிக்க மாட்டாதிருந்தார்கள். இப்படி அவர் செய்த அற்புதங்களை அநேகர் அறிந்திருந்தும் இயேசு மனுஷனுக்குள் இருந்ததை அறிந்ததினால் ஒருவரையும் அவர் நம்பி இணங்கவில்லை. அவருக்கு யாரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இல்லை. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை இப்படி வாசித்து நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமாய் புரிந்து கொள்வது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த நாளின் தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கேளுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.